அண்ணாமலை என்பவரால் தான் பிஜேபி இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குதுன்னு நான் சொல்கிறேன். உறுப்பினர் சேர்த்தீங்க, அவர் எடுத்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு நீங்களே வந்து உறுப்பினர் எடுத்துருங்க. நான் ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன் பிஜேபியில். நான் அவர் அண்ணாமலைக்காக தான் நிறைய பேர் ஒரு நாளைக்கு 50-60 கால் வரும். அதே போல் அண்ணாமலையோட பெஸ்ட் யார் கொண்டு வாங்க தலைவரா, நாங்கள் ஏற்றுக்கிறோம், நாங்கள் வேலை செய்கிறோம். இன்னும் கூட அதை நான் சொல்கிறேன், மனக்குமுறல் ஐயோ அழுகுறாங்க. அதில் எத்தனை பேர் சூசைட் பண்ணி போகலாம் தெரியாது. அந்த அளவுக்கு வெறி பிடிச்சவனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கான். இவர் மேலே, யார் மேலே? அண்ணாமலை மேலே வெறி பிடிச்சவனா இருக்கிறான். அவரை நீ எடுத்துட்டாக்கா தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்கிறவனா இருக்கிறான். நீ அண்ணாமலை இருந்தால் மட்டும்தான் திமுக என்ற ஒரு தீய சக்தியை தமிழ்நாட்டிலிருந்து விரட்ட முடியும். அதற்கான ஆயுதம் அண்ணாமலை. அந்த ஆயுதத்தை மத்திய தலைமை பயன்படுத்த வேண்டும். அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டால் கண்டிப்பாக தமிழக பாஜக மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது இல்லாமல் மாற்றாரு இதெல்லாம் கிடையாதுங்க. இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இதெல்லாம் சும்மானா ஒரு வதந்தியை பரப்பிக்கிட்டு டிஆர்பியை ஏற்றணுங்கிறதுக்காக இதெல்லாம் இவங்க இந்த 23 சேனல், இந்த திமுகவுடைய கைக்குலி சேனல் தாங்க இந்த விவாதத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஏன் வேற விவாதமே இல்லையா உங்களுக்கு? 542 கோடி செல்வ பெருந்தக ஊழல் பண்ணியிருக்கிறாரு. அந்த விவாதத்தை பண்ண வேண்டியதானே? 1000 கோடி டாஸ்மாக் ஊழல் இருக்கு, அதை பேச வேண்டியதானே? கிட்டத்தட்ட 100 நாள் வேலை திட்டத்தில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் நடந்திருக்கு. அதை பத்தி எந்த ஒரு டிவியாச்சும் விவாதம் பண்ணுதா? இப்போ அண்ணாமலை அதாவது நல்லதோ கெட்டதோ அண்ணாமலையை சுற்றி தான் தமிழக அரசியல் என்று இயங்கி கொண்டிருக்கிறது. இது உதாரணம் ஒன்று சொல்லட்டுமா? அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் போயிருந்தார்ல, லண்டன் போயிருந்தார். அப்போ ஏதாச்சும் ஒன்று பிஜேபியை பற்றின ஒரு நியூஸ் எந்த ஊடகமாச்சும் பேசினாங்களா? எந்த ஒரு நியூஸ்னாச்சும் வந்துச்சா? பிஜேபி எங்க இருந்ததுன்னு அந்த 3 மாசம் தெரியலங்க. உண்மையா இல்லையா? அப்ப அதே தான் நடக்கும். அப்போ இதே திரும்பவும் அவர் இல்லாம ஒரு நிலைமை ஏற்படும் போது இதே தான் நடக்கும். அப்புறமா நீங்க ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன சாதிக்க போறோம்? ஒரு அண்ணாமலை என்ற ஒரு, அதாவது இப்ப நீங்க சொல்றத பார்த்தா அண்ணாமலை இல்லைன்னா தமிழ்நாட்டுல பிஜேபி இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்க. நீங்க அப்படி நினைக்க கூடாது. அண்ணாமலை என்பவரால் தான் பிஜேபி இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குதுன்னு நான் சொல்றேன். எப்படி 3% இருந்த வாக்கு வங்கி இன்னைக்கு 18% உயர்ந்திருக்குனாக்கா அதற்கு முக்கிய காரணம் அண்ணாமலை. அண்ணாமலைக்காக பிஜேபிக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்காக பிஜேபிக்கு வந்தவங்க இருக்கிறாங்களோ அதே போல அண்ணாமலைக்காக பிஜேபிக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி ஒரு 70-75 வயசு அவர், நான் தான் கட்சியில் நினைச்சேன். அவர் ஃபோன் பண்ணி, தம்பி எங்கே இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. ஆனால் தம்பி நீங்கள் பேசுகிற கருத்துலாம் நல்லா இருக்குன்னு நான் ரெகுலராக அவங்கள பார்க்குறேன். தம்பி இது அண்ணாமலை மாத்திரன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் தான் எனக்கு வந்துட்டு உறுப்பினர் சேர்த்தீங்க, அவர் எடுத்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு நீங்களே வந்து உறுப்பினர் எடுத்துருங்க. நான் ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன் பிஜேபியில். நான் அவர் அண்ணாமலைக்காக தான் நிறைய பேர் ஒரு நாளைக்கு 50-60 கால் வரும். பதில் சொல்லவே முடியல. என்ன பதில் சொல்கிறீங்க? ஏன்னா அந்த அளவுக்கு செல்ல பிள்ளையாக மாறிட்டார் அண்ணாமலை. தமிழக பாஜகவுடைய ஒவ்வொரு தொண்டர்களுடைய வீட்டிலையும் ஒரு செல்ல பிள்ளையாக, ஒரு சகோதரனாக, ஒரு பிள்ளையாக, ஒரு குழந்தையாக, ஒரு தந்தையாக அவர் அப்படி மாறிட்டாருங்க. ஏன்னா அவருடைய அணுகுமுறை அப்படி இருக்கும். தொண்டர்கள்கிட்ட அவருடைய அணுகுமுறை எப்படி தெரியுமா இருக்கும்? ரொம்ப பாசமாக இருக்கும். அவர் ஆஃபீஸில் எப்படி இருக்காரோ அது நம்ம இல்லை, வார் ரூமில் எப்படி இருக்காரோ அது நமக்கு தேவையில்லை. ஒரு தொண்டர்கள்கிட்ட அணுகுமுறை பாரு. நான் சிறையில் இருந்தப்ப அந்த 3 நாளில் கிட்டத்தட்ட 30 தடவை ஃபோன் பண்ணிட்டாரு அந்த மாவட்ட தலைவருக்கு. என்னாச்சு போய் பார்த்தீங்களா, பெயில் போட்டிங்களா, என்னைக்கு பெயில் மூவ் ஆகுது, இங்கே கிடைக்கலன்னா ஹைகோர்ட்டில் போட்டு 30 தடவை கிட்ட. நீங்கள் அரசியல் வரலாற்றில் எடுத்துங்க, இவ்வளவு பேர் கைதாகிறாங்கல்ல, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? அதான் சார் கேள்வி ஆகுது. அப்ப இப்ப அண்ணாமலை அவர்கள் எடுக்கிற ஸ்டெப்ஸ் வந்து முதல்ல இருந்த தலைவர்கள் எடுக்கவில்லையா அப்படின்ற கேள்வி எழுதா இல்லையா? கண்டிப்பா சார். இன்னைக்கு இவ்வளவு பேர் கைதாகிறாங்கள, இன்னைக்கு மகளிர் எவ்வளவு பேர் கைதானாங்க இன்னைக்கு. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஏன் நடக்கல? அதுக்கு அவங்க அந்த ஸ்டாண்ட் எடுக்கலன்னு சொல்லல, அவங்க கஷ்டப்படுறதுனால தான் அந்த 3% வந்துச்சு. ஒண்ணுமே இல்லை அந்த பிஜேபியை 3% கொண்டு வந்தவர்கள் பழைய தலைவர்கள், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா அடுத்த கட்டம்னு இருக்கும்ல, எல்லா கட்சிக்குமே ஒரு அடுத்த கட்டம்னு ஒன்று இருக்கும். கரெக்டுங்களா இல்லையா? இப்போ 2014க்கு முன்னாடி பாரத பிரதமர் வாஜ்பாய் ஒரு காலகட்டம், அதுக்கப்புறம் நரேந்திர மோடி ஒரு காலகட்டம். அப்ப நரேந்திர மோடியோட அடுத்து யாரு அப்படி ஒரு காலகட்டம். அதே மாதிரி அண்ணாமலையோட அடுத்து யாருன்னு தான் பார்க்கணுமே தவிர, இப்ப நீங்க திரும்ப கூட்டு வந்து வாஜ்பாய் மாதிரி ஒருத்தர் நீங்க பிரதமர் ஆக்க முடியுமா? நீங்க அடுத்து என்ன யோசிப்பீங்க? நரேந்திர மோடியை விட பெஸ்ட் யார், அவர் தான் பிரதமர் ஆகணும்னு நீங்க நினைப்பீங்க. கரெக்டா இல்லையா? அதே போல அண்ணாமலையோட பெஸ்ட் யார், கொண்டு வாங்க தலைவரா, நாங்க ஏத்துக்கிறோம், நாங்க வேலை செய்யறோம். அண்ணாமலை அப்ப நீங்க சொல்றது பார்த்தா அண்ணாமலை விட பெஸ்டா இப்ப பாஜக வேற யாருமே இல்லையா? அதே ராஜா அவர்கள், நாயனார் நாயந்திரன் அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கொடுத்த பிறகு தான் சார் தெரியும். இப்போ நம்ம பொன்னாருடைய வேலையை பார்த்துருக்கோம், அக்கா தமிழிசை அக்கா வேலையை பார்த்துருக்குறோம், சரிங்களா? எல்முருகன்ஜிக்கு நம்ம பெரிய வாய்ப்பு கொடுக்கல. அவர் 1 இயர் தான் இருந்தார், சீக்கிரமா வந்தார். அப்போ இந்த 3 வருடம் இந்த காலகட்டத்தில் தமிழக பாஜகவுடைய வளர்ச்சியின் காலம் இது. இப்போ நம்ம சொல்றோம்ல, அந்த மன்னர் இருந்தப்போ இவ்வளவு வளர்ச்சி இருந்தது, இந்த மன்னர் இருந்தப்போ இவ்வளவு வளர்ச்சி இருந்தது, இது நமக்கு பொற்காலம், அது ஒரு பொற்காலம். அதே மாதிரி தமிழக பாஜகவுக்கு அண்ணாமலை இருந்த காலகட்டம் ஒரு பொற்காலம். அது அடுத்த வரக்கூடிய தலைவருடைய பெரிய பொற்காலமாக கூட இருக்கலாம்.
அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தற்போதைய நிலவரப்படி அண்ணாமலை இருக்கக்கூடிய காலம் பொற்காலம். இந்த பொற்காலத்தில் எண்ணற்ற பேர் இங்கே கட்சியில் சேர்ந்தாங்க. இன்னும் கூட அதை நான் சொல்கிறேன், மனக்குமுறல், ஐயோ அழுகுறாங்க. அதில் எத்தனை பேர் சூசைட் பண்ணி போகலாம் தெரியாது. அந்த அளவுக்கு வெறி பிடிச்சவனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறான். இவர் மேலே, யார் மேலே? அண்ணாமலை மேலே வெறி பிடிச்சவனா இருக்கிறான். அவர் நீ எடுத்துட்டாக்கா தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்கிறவனா இருக்கிறான் இன்னைக்கு பிஜேபியில். அந்த அளவுக்கு ஒரு தொண்டர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு தொண்டன் எப்படி நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவரை விட்டால் யாருமே கிடையாது. இப்போ இன்னொரு தலைவர் வந்தார் அப்படின்னா அந்த இது கம்மியாயிடுன்றீங்க, ஃபயர்னஸ் கம்மியாயிருன்றீங்க. கம்மியாகுது சார். இப்போ கோலி கிட்ட இருந்து நம்ம ரோஹித் சர்மா கிட்ட கொடுத்த கேப்டன்ஷிப்பை, சரிங்களா? அதுக்கு முன்னாடி டோனி இருந்தார், டோனி சாதிச்சார். அதுக்கப்புறம் கோலியும் சாதிச்சார். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவும் சாதிச்சார். அடுத்த கட்ட வர தலைவர்கள் இந்த மாதிரி தொண்டர்களை அதே போல வச்சுக்கணும். அந்த சமநிலையை அவங்க மெயின்டைன் பண்ணணும். அப்படி இருக்கும்போது தொண்டர்கள் ஏன் மாற போகிறாங்க? அப்போ இன்னொரு அண்ணாமலையாக தான் யாரை வந்தாலும் பார்க்க போகிறாங்க. கரெக்டாக இல்லையா? அப்போ அந்த சமநிலையை அவங்க மெயின்டைன் பண்ணணும். அந்த சமநிலையை மெயின்டைன் பண்ணாமல் தான் ஒரு தலைவன், நான் இப்படி தான் நடந்துப்பேன் அப்படிலாம் இருந்தாக்கா எந்த தொண்டனுமே கிட்ட வரத்துக்கு யோசிப்பான். ஏன்னா இவர் ஒரு நட்பு மாதிரி இருக்கார்ல, யார் வேணாலும் எப்போ வேணாலும் பார்க்கலாம். நட்பு, எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறாரு, ட்விட்டரில் போடுறாரு. அது ரொம்ப கீழ்மட்ட நிர்வாகி இருந்தாலும் ட்விட்டரில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறாரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ இந்த மாதிரி ஒரு தலைவர் நமக்கு வேணும். அரவணைக்கக்கூடிய, தொண்டர்களை அரவணைக்கக்கூடிய, எதிர்த்து களம் காணக்கூடிய ஒரு தலைவன் வேணும். இன்னைக்கு திமுகவுடைய இத்தனை ஊழல்களை வெளியே கொண்டு வந்தது விஜய் கொண்டு வந்தாரா? கம்யூனிஸ்ட் கொண்டு வந்ததா? திருமாவளவன் கொண்டு வந்தா? வைகோ கொண்டு வந்தாரா? அதிமுக கொண்டு வந்ததா? யாரும் பிஜிஆர் எனர்ஜிலிருந்து இன்னைக்கு இந்த 542 கோடி ஊழல் வரைக்குமே அனைத்தையும் வெளியே கொண்டு வந்தது அண்ணாமலை அவர்கள். அப்படி இருக்கும் போது மக்கள் அதை பார்க்குறான், மக்கள் அதை யோசிக்கிறான். அப்போ திமுகவை காலி பண்ணணும்னா அண்ணாமலை என்பவர் வேணும். அண்ணாமலை இல்லாமல் திமுகவை நம்ம தூக்கி எறிவது சாத்தியப்படாது. அண்ணாமலை இருந்தால் மட்டும்தான் திமுக என்ற ஒரு தீய சக்தியை தமிழ்நாட்டிலிருந்து விரட்ட முடியும். அதற்கான ஆயுதம் அண்ணாமலை. அந்த ஆயுதத்தை மத்திய தலைமை பயன்படுத்த வேண்டும். அந்த ஆயுதத்தை கொண்டு மட்டும்தான் இந்த தீய சக்தியை ஒழிக்க முடியும்.